அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேஷ் யுவர் டிரைவ் மார்க்கெட்டிங். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங் பண்ணுறாங்க, இந்த ஐபிஓ பற்றின கேபிஐ எப்படி இருக்குது, ஸோ ஃபண்டமெண்டலான மார்க்கெட் திங்ஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஸோ இது ஃபைனலாக அதுக்கப்புறம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம ஜஸ்ட் தமிழ்லேயே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன். ஸோ யாரெல்லாம் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நான் என்னென்னா ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட பேசிக் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ கேஷ் யுவர் டிரைவ் மார்க்கெட்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஜூலை 2009 இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேஜரான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்லேயே சில அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ காரில் சில அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸில் சில அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். பெரிய பெரிய பில்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பேனர்ஸ் வச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட், பிரிண்ட், அவுட்டோரு, டிஜிட்டல் மீடியா சர்வீசஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணுமோ அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுல, மார்க்கெட்டிங் பண்ணுறதுல இவங்க ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஜஸ்ட் தெரிய வருது. அதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ பஸ் பிராண்டிங், ஆட்டோ, வுட் ஹேர்ஸ், பில்போர்டு கம்பைன்ஸ் அண்ட் அவுட்டோர் மீடியா சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க இந்த பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர், லக்னோ, மும்பை அண்ட் நொய்டா. ஸோ இந்த 4 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிய வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஐபிஓ வராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 31 ஆகஸ்ட் 4 வரைக்கும் இவங்க ஐபிஓ வராங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேருக்கு இவங்க வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது 123 ரூபாயிலிருந்து 130 ரூபா வரைக்கும் இவங்க இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 1000 ஷேர்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சேல்ஸ் டைப்னு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் வராங்க, ஆஃபர் ஃபார் சேலும் வராங்க. ஸோ இவங்க டோட்டல் இஷ்யூ சைஸ்ன்னு பார்க்கும்போது 60 கோடியே 79 லட்சம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மேக்கருக்கு 3.37 கோடி ஆகும். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேலாக வராங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூவாக பார்க்கும்போது 54 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல்னு பார்க்கும்போது 2.69 கோடியும் வராங்க. ஸோ ஓவராலாக பப்ளிக் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்க்கும்போது 57 கோடியே 42 லட்சம் ஒர்த்துள்ள ஷேர்ஸ் பப்ளிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி என்எஸ்சி எஸ்எம்இ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது. ஸோ எஸ்எம்இ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த கம்பெனி எப்போ அலாட்மெண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 4 நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் 5 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் கம்பல்சரி நம்ம மேண்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஆகஸ்ட் 5 டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங் அல்ல லேட் ஈவினிங் லேட் நைட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அலாட்மெண்ட் நமக்கு தெரிய வரும். சப்போஸ் நமக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஷேர்ஸ், அதாவது என்னென்னா நமக்கு கொடுக்க போகிற ஷேர்ஸ் நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 6 அப்படி நமக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அதே சேம் டேட்டில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலாக லிஸ்டிங் டேட் என்னைக்கு தராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 7 தேர்ஸ்டே காலையில் மார்னிங் 10 மணிக்கு இந்த ஷேர்ஸ் என்னென்னா லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இப்போ நான் ஒரு ரீட்டைல் கேட்டகரியில் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு மெயின் போர்டு ஐபிஓவாக இருக்கும்போது 1 லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் பண்ண முடியும். பட் இதுவே இந்த எஸ்எம்இ ஐபிஓவில் பார்க்கும்போது மினிமம் நீங்கள் மேக்ஸிமம் 2 லாட் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 லாட்னு பார்க்கும்போது 1 லாட்டுக்கு 1000 ஷேர் அப்படின்னு சொல்லும்போது 2 லாட்டுக்கு 2000 ஷேர். ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் 2,60,60,000 ரூபாய் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 3 லாட்லேருந்து 7 லாட் வரைக்கும், பிஹெச்என்ஐ கேட்டகரி 8 லாட் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ நான் என்னன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு 2 லாட் பண்ண முடியும். ஸோ கம்பெனி அந்த ரீட்டைல் கேட்டகரிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஷேர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் மேக்கருக்கு 5%, QIBக்கு 47%, NII கேட்டகரிக்கு 14%, ரீட்டைல் கேட்டகரிக்கு முக்கியமாக 33% இவங்க என்ன பண்ணுறாங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பேசிக்
ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம வந்து சில டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆர்ஓஇனா என்ன? பிஇனா என்ன? இபிஎஸ், ஆர்ஓசிஇ, ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த். ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஆர்ஓஇ பார்க்கும்போது 44%, ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு பார்க்கும்போது 41%, ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பார்க்கும்போது 44%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 12%, எபிட்டா மார்ஜின் 14%, பிரைஸ் டு புக் வேல்யூ 6.61 டைம்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் கேபிஐ திங்ஸ் நம்ம பார்க்கும்போது இவங்க நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் வந்துட்டு இவங்க வந்து ரீச் ஆகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அசட்டுன்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்க்கும்போது அசட் 76 கோடியாகவும் 93 கோடியாகவும் 94 கோடியாகவும் ஒரு கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அசட் இது எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த கம்பெனி எல்லா டேக்ஸும் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இவங்க ப்ராஃபிட் இருக்காங்களா இல்லை லாஸில் இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது. ஸோ 5 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 9 கோடி அண்ட் 17 கோடி. ஸோ லாஸ்ட் 3 வருஷமாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டல் பாரோயிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. 5 கோடியிலிருந்து 0.45, 0.18 வந்து நல்லா இருக்காங்க. ஸோ பாரோயிங் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா நியர்பை 0 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்காங்க. ஸோ எர்னிங் பர் ஷேர்னு பார்க்கும்போது ப்ரீ ஐபிஓ அண்ட் போஸ்ட் ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது 13.41 10.02 வந்து என்னன்னா கன்வெர்ட் ஆகுது. பிஇ ரேஷியோ ப்ரைஸ் பர் எர்னிங் ரேஷியோ வந்து என்னன்னா 9.69 12.98 வரைக்கும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் பர் எர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15 இருக்கும்போது ஒரு நல்ல வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் அதுக்கப்புறம் என்னன்னா நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக தான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வரணும். ஸோ 29/7/2025 படி ஐபிஓ வாட்ச் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த எஸ்எம்இ ஐபிஓக்கு 19% வந்து பாசிட்டிவ் தான் என்னன்னா இப்போ வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இருந்தாலும் அப்ளிகேஷன் 1 or 2 days இருக்குது. பட் டே பை டே என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா ஃபேக்டரும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்துட்டு ஸோ அப்ளிகேஷன் 3வது நாள் அன்னைக்கு 3rd டே அன்னைக்கு ஒரு மோர் தென் 15% வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்திருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து வச்சிருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அன்னைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஃபேக்டர்ஸில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனல் நம்ம கண்டென்ட் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.